ஏன் இப்ப நம்ம அண்ணன் சாமா கூட ஒரு திருச்சியில ஒரு மாநாடு ஒண்ணு போட்டாரு. அந்த மாநாடுக்கு ஒரு வீடியோ போடல. இதுல ஒண்ணுமே இல்லையா? ஹாய்னா ஜூலி, இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காளை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. அதாவது ஒருத்தரை வந்து எதிர்க்கிறதுனால நம்ம பேச்சு பொருள் ஆகும்னு சொல்லிட்டுலாம் சும்மா பேசக்கூடாது. ஜூலி அவர்களே, தெரிஞ்சுக்கோங்க அது ஃபர்ஸ்ட். ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரொம்ப வீரியமா இருக்கானுங்க. நீங்க வந்து எதனா பேசி அடி வாங்கி ஓடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. ஏன்னா பிக் பாஸ் எல்லாம் போய் காலில் கில்ல ஊந்து அப்படியே ஏதோ ஆக்டிங்லாம் வேற பண்ணி ஏதோ காசை சேர்த்து அதுல நீங்க வீடு கட்டி அங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஒரு லக்ஸரி லைஃபை நீங்க வாழ்றீங்க. உங்களுக்கு ஒன்றும் இருக்காதுதான். அவருங்க எங்களை மாதிரி ஏழைகளுக்கு பஸ் வசதியில இருந்து எல்லாமே அவர் பேசியிருக்காரு. அதை நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க வசதியானவங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஏளனம் பண்றீங்களா, இலக்காரமா எங்களை பேசுறீங்களா அப்படின்னு நான் கேட்போம். ஒண்ணுமே இல்லைன்னு உங்க வாயில இருந்து எப்படி வரும் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையை அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரியுற வகையில அவர் எடுத்து சொல்லி